மேடம், ஆ சமீப காலமா உங்களோட இன்டர்வியூஸ் நெறையா பார்த்துக்கிட்டு வரோம். இதில நீங்க சமூக சீர்திருத்தங்கள், அரசியல் விமர்சனங்கள்லாம் நெறையா பண்ணிட்டுருக்கீங்க. நல்லா பண்றீங்க. ஆனா, திரு ராசா அவர்கள் வந்துட்டு சமீபத்தில எம்ஜிஆர் அவர்கள் லூசு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அத பத்தி நீங்க எதுவும் கருத்து தெரிவிக்கல. இத பத்தின உங்களுடைய நிலைப்பாடு என்ன மேடம்? இந்த கொச்சையான விஷயத்துக்கு 2 வரி கவிதையே போதுமானது. இருப்பது போதாது என்று அடுத்தவன் உயிரை எடுத்து சொத்தை அபகரிக்கும் திமுகவின் பார்வைக்கு முன்னால் தனது சொத்துக்களை எல்லாம் அனாதைகளுக்கு உயிலெழுதி வைத்த எம்ஜிஆர் அவர்கள் லூசாகத்தான் தெரியும். ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கும் கலாச்சாரத்தை துவங்கி ஜனநாயகத்தை பணநயமாக மாற்றிய திமுகவின் பார்வைக்கு முன்னால் 3 முறை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்கள் லூசாகத்தான் தெரியும். குடும்பத்தை வாழ வைக்க வாரிசு அரசியலுக்கு வழிவகுத்த திமுகவின் பார்வைக்கு முன்னால் கடைக்கோடியில் இருக்கும் தொண்டனுக்கும் வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கை கொடுத்த எம்ஜிஆர் அவர்கள் லூசாகத்தான் தெரியும். படியில் போகும் வரை தனது பதவியை விட்டு கொடுக்காத பிறரை பழிவாங்கும் திமுகவின் பார்வைக்கு முன்னால் அண்ணாவின் வழியில் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்ட எம்ஜிஆர் அவர்கள் லூசாகத்தான் தெரியும். மக்களை பாடாய்படுத்தி குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வந்த திமுகவின் பார்வைக்கு முன்னால் நேர் வழியில் படுத்துக்கொண்டே ஜெயித்த எம்ஜிஆர் அவர்கள் லூசாகத்தான் தெரியும். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு மூத்த தலைவர்கள் 5 பேரை சமாதானம் செய்து முதலமைச்சராகிய திமுகவின் பார்வைக்கு முன்னால் பொன்மனம் கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் லூசாகத்தான் தெரியும். கண்ணில் பிழை இருந்தால் காட்சிகளும் பிழையாகவே தெரியும். உங்களுக்கு இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களின் அருமை பெருமை எப்படி புரியும்? நன்றி.